12th standard chapter 5 ல example 5.40 two coast station are located ஓகே இதான் நமக்கு A என்ற பாயிண்ட்டும் B என்ன 2 நான் இப்போ நமக்கு என்ன கடல்லன்னா நமக்கு அப்புறம் கப்பல் படைக்குன்னு தனியாக ஸ்டேஷன் வச்சிருப்பாங்க அதான் நமக்கு A B ரெண்டு ஸ்டேஷன் எடுத்துருங்க அந்த ரெண்டு ஸ்டேஷன் பாயிண்ட்ஸ் என்ன வரும் அந்த பாயிண்ட் 0,0 செகண்ட் பாயிண்ட் B 0,60 ஓகே இப்போ நமக்கு ஒரு ஷிப்ல நமக்கு என்ன வரும் ஒரு கப்பல் பி என்ற பாயிண்ட்ல இருக்குது அந்த பி என்ற பாயிண்ட்ல நமக்கு கப்பல் நமக்கு ஒரு சிக்னல் இருக்கும் கம்பல்சரி ஒரு சிக்னல் இருக்கும் அந்த சிக்னல் இப்போ இந்த நேரம் ஸ்டேஷனுக்கும் இந்த ஸ்டேஷன் நமக்கு நேரம் இந்த ஸ்டேஷன் நமக்கு ஏ ஸ்டேஷனை கம்பேர் பண்ணி பி ஸ்டேஷனோட நமக்கு இது எக்ஸ்ட்ரா இருக்குமா இது 200னா என்ன நமக்கு 200 ஷிப்னா 200 ஃபர்தர் ஃப்ரம் த ஸ்டேஷன் ஏ வட எது நமக்கு என்ன ஸ்டேஷன் பி வந்து என்னடா 2 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குண்ணா இது 2னா இது 400 இந்த ஷிப் இருக்கு இந்த கப்பல் இருக்கிற இடத்துக்கும் இந்த ஏ என்ற பாயிண்ட் பி பாயிண்ட் எப்படி இருக்கும் இந்த பி பாயிண்ட் கம்பேர் பண்ணது இந்த ஏ பாயிண்ட் எப்படி இருக்கும் 2 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குமா அப்போ இது 200 இருந்தால் நமக்கு என்ன வரும் இது நமக்கு 400 இது 400னா இது என்ன நமக்கு 800 ஓகே அந்த கிலோமீட்டர்ல இருக்குமா ஓகே அப்போ ரெண்டு ஸ்டேஷனுக்கு நமக்கு பாயிண்ட் தெரியும் ஓகே இருக்கும்போது இந்த ஷிப்ல இருந்து சிக்னல் இருக்குது இதே மாதிரி பாயிண்ட்னா இந்த கப்பல் இங்கே இருக்கலாம் அது எங்கே இருக்கலாம் இதே தான் இந்த கப்பலுக்குனா அங்கே அப்பப்போ ஒரு சிக்னல் கிடைக்கும் அப்போ இந்த ஸ்டேஷனுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஷன் என்ன வரும் 2 டைம்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுதான் பிஏ கம்பேர் பண்ணி ஏ ஸ்டேஷன் வந்து 2 டைம்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுதான் எதுல இந்த கப்பல் இந்த பி என்ற ஷிப்ல இருந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ஓகே இப்போ கம்பேர் பண்ண 2 டைம்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும் போது இப்போ இந்த பாயிண்ட்லாம் என்ன நமக்கு ஜாயின் பண்ணால் ஒரு எலிப்ஸ் இருக்கா நமக்கு என்ன ஒரு ஹைப்ரிபோலா ஃபார்மேட்ல வரும் நமக்கு அந்த ஹைப்ரிபோலா என்னன்னா ஈக்குவேஷன் தான் நமக்கு நான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க ஓகேவா அந்த ஹைப்ரிலாம் இங்க இருக்கலாம் அப்படியே போயிட்டு இருக்கும் இந்த பாயிண்ட்லாம் என்ன அந்த ஷிப் நம்ம சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிக்னல் காண்பிக்கும் ஒவ்வொரு சிக்னல் காமிக்கும் நமக்கு இந்த பி கம்பேர் வந்து டேஷனா 2 டைம்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுமா ஓகே சரி ஓகே இப்போ நமக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ நமக்கு சென்டர் பாயிண்ட் என்ன வரும் இந்த சென்டர் பாயிண்ட் நமக்கு தெரியாது அப்போ இருந்தா இது வந்து நான் ஃபோக்கஸ் F1 எடுத்துக்கு இது F2 ஃபோக்கஸ்ன்னு எடுத்துக்கு ஓகே இது F1 ஃபோக்கஸ் இது F1 A பாயிண்ட் F1 B பாயிண்ட் F2 ஃபோக்கஸ் ரெண்டு ஃபோக்கஸ்ல மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம் சென்டர் பாயிண்ட் தெரியும் ஏன்னா எலிப்ஸ் ஹைப்ரிபோலா நமக்கு என்ன வரும் சென்டர் பாயிண்ட் தேவை அப்போ என்ன வரும் ரெண்டு F1 எவ்வளோ 0,0 F2 0,600 அப்போ x1 + x2/2 y1 + y2/2 இது x1 இது y1 இது x2 y2 இது 0 ஆகிடும் இது என்ன வரும் 300 அப்போ சென்டர் பாயிண்ட் 0,300 இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஏ ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணோம் பி ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணால் நம்ம சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மட்டும் ஃபைன் பண்ணணும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் F1 F2க்குன்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம் மிட் பாயிண்ட் அப்போ மிட் பாயிண்ட் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் அப்போ 0, இது x1 இது y1 இது x2 y2 அப்போ இது 0 ஆகிடும் y2னா நமக்கு 600 - 0 இது நம்ம ஸ்கொயர் பண்ணா 3,694 ஓகே 36,000 நமக்கு இது நான் ஸ்கொயர் ரூட் தான் 600 ஓகே இப்போ நமக்கு ஒரு ஃபோக்கஸுக்கு ஏஇ இந்த ஃபோக்கஸ் சென்டருக்கும் ஒரு ஃபோக்கஸ் இப்போ சென்டர் பாயிண்ட்னா இங்கே ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா இங்கே போனால் இந்த சென்டருக்கு ஏஇ இங்கே ஒரு ஏஇ இப்போ நமக்கு 2A அப்போ ரெண்டு ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 2AE இப்போ 2A = என்ன வரும் 600 அப்போ ஏஇ = 300 ஓகே ஏஇ ஃபார்ம் பண்ணிட்டேன் நம்ம ஏ தான் ஃபைன் பண்ணணும் சரி ஓகே இப்போ நமக்கு சென்டருக்கும் ஏன்னா இப்போ இந்த பாயிண்ட் நேரமா இது வெட்டெக்ஸ் இங்கே ஒரு வெட்டெக்ஸ் ஃபார்ம் ஆகும் இப்போ இந்த வெட்டெக்ஸ் நமக்கு என்ன பாயிண்ட் நமக்கு 0, எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு 200 எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்லிட்டாங்க அப்போ இது நம்ம சென்டர் பாயிண்ட் எவ்வளோ நமக்கு 0,200 அப்போ ஏ டேஷ் நம்மனா நமக்கு 0,200 சி பாயிண்ட் தெரியும் முன்னாடி சென்டர் பாயிண்ட் இருக்குது சி பாயிண்ட் இந்த ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அதே சேம் x1 y1 x2 y2 அப்போ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பண்ண 0 ஆகிடும் நான் y2 200 - 300 நமக்கு 100 வரும் 100 ஸ்கொயர் பண்ணால் தானா 10,000 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும் அப்போ நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் வெட்டெக்ஸ் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இங்கே இருக்கு நமக்கு வெட்டெக்ஸ் அப்போ சென்டர்லேருந்து ஒரு வெட்டெக்ஸ் ஏ இங்கே ஏ நம்ம சிங்கிள் தான் சென்டர்லேருந்து ஒரு வெட்டெக்ஸ் தான் ஃபார்ம் பண்ணுறோம் அப்போ என்ன வரும் ஒரு சிங்கிள் ஏ மட்டும் அப்போ ஏ = என்ன வரும் 100 அப்போ ஏ ஸ்கொயர் என்ன வரும் 10,000 ஓகே இப்போ நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண நமக்கு ஏக்கு நம்ம என்ன தரோம் 300 தெரியுமா ஏ வேல்யூ ஃபைன் பண்ணிங்கன்னா ஏ வேல்யூ எதுக்கு சப்ஜெக்ட் பண்ண 100 அப்போ 100 டிவைட் வந்தோன்னா 3 இப்போ நெக்ஸ்ட் எனக்கு நான் இ வேல்யூ யூஸ் பண்ணல ஏன்னா ஏ ஸ்கொயரும் B ஸ்கொயர் வேல்யூ தான் பண்ணேன் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு
அப்போ பி ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். பி ஸ்கொயர் என்ன ஃபார்முலா நமக்கு? பி ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1. இதை மல்டிப்ளை பண்ணி ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட் இது எப்படி சொல்லலாம்? ஏஇ ஹோல் ஸ்கொயர் சொல்லலாமா? மைனஸ் ஏ ஸ்கொயர். ஏஇ வேல்யூ முன்னாடி கொஸ்டின்ல ஏஇ வேல்யூ 300. ஓகே, இப்போ 300 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னா நமக்கு 10,000. ஓகே, 10,000. ஓகே, இப்போ என்ன நமக்கு 9,000 மைனஸ் நமக்கு ஏ ஸ்கொயர் நமக்கு 10,000. ஓகே, பி ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் நமக்கு ஏஇ நமக்கு தெரியும். நமக்கு ரிசல்ட் 300 900. ஓகேவா? இப்போ இ வேல்யூ நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம். ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் நமக்கு ஏ ஸ்கொயர் நான் 10,000 லெஸ் பண்ண நமக்கு அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ நமக்கு 9,000 நமக்கு இப்போ என்னன்னா ஜீரோ பி ஸ்கொயரு இது இப்போ எது சப்ஜெக்ட் பண்ணலாம்? நமக்கு பி ஸ்கொயர் தெரியும், ஏ ஸ்கொயர் வேல்யூ. தேர்ஃபோர் the equation of hyperbola என்ன ஃபார்முலா? y மணி. ஏன்னா திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் நமக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் இது y ல இருக்குது. y x நமக்கு y மைனஸ் k ஹோல் ஸ்கொயர் பை நெக்ஸ்ட் நமக்கு y நமக்கு ரிசல்ட்டுக்கு நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதான ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ்ல இருந்தா டயக்ராம் y மைனஸ் இதானா ஆக்சுவலி நமக்குனா 0. ஓகேவா? k ஓட வேல்யூ y மைனஸ் 300 ஹோல் ஸ்கொயர் பை நமக்குனா a ஸ்கொயர் வேல்யூ 10,000 மைனஸ் क्या x minus ना x square by 0 इडम by b square value equal to 1. इधर हम कहना रहा अंदर equation और है ना रहा hyperbola general equation. Okay, thank you student.